டேங்க் ஃபுல் பண்ணிட்டு கோயம்புத்தூரை நோக்கி ஒரு பயணம். அண்ணன் தான் எக்ஸ்போர்ட் டிரைவர். 2 hours later. அதான் டிரைவிங் இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேராக கோயம்புத்தூர் ஈஷா பார்த்துட்டு ஈஷா யோகா மையம் இருந்ததுன்னா யோகா மையம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து மருதமலை முருகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வாய்ப்பாடி முருகர் கோயில் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ வந்து மலேசியாவில் ஒரு சிலை இருக்கிற மாதிரி வாய்ப்பாடியில் ஒரு சிலை கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அதை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம ஆறுபடை ட்ரிப்பை வந்து பிளான் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ வந்து கோயம்புத்தூர் ஈஷாவை நோக்கி பயணம் பண்ணுறோம். ஈஷாவை போய் கண்டினியூ பண்ணுறேன். 3 hours later. கோயம்புத்தூரை நோக்கி வந்து ஈஷாவை அட்டன் பண்ணிவிட்டோம். செம்மையா இருக்குப்பா. 4வது டைம் வரேன். ருத்ராட்சத்தால் செய்யப்பட்ட மாலை. ருத்ராட்சத்தால் செய்யப்பட்ட மாலை ஆண்டது அதோ. கோயம்புத்தூரில் இருக்க ஈஷாவை வந்து கரெக்டான டைமில் எங்களால் விசிட் பண்ண முடியாததுனால நாங்கள் எதுவுமே பார்க்க முடியல. நீங்கள் யாருன்னா போனீங்கன்னா கரெக்டான டைமுக்கு எல்லாமே பிளான் பண்ணி ப்ராப்பராக போங்க. அதனால் போனதுக்காக எங்களோட நப்பாசைக்காக ஒரு சில ஸ்டில்லை வந்து எடுத்துகிட்டு நாங்கள் நேராக பழமுதிர்ச்சோலை சாமியை பார்க்க கிளம்பிட்டோங்க. எங்களோட ஆறுபடை ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. ஃபைனலி கோயம்புத்தூர் ஈஷாவை பார்த்துட்டு நேராக பழமுதிர்ச்சோலைக்கு வந்துட்டோம். இது வந்து முருகரோட 6வது படை வீடு. ஆனால் நம்ம ட்ரிப் படி பார்த்தோன்னா இது 4வது படை வீடு. அது தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு. அதனால் அந்த பழனியில் பண்ண மாதிரியே ரூம் வந்து ஏதோ ஸ்ரீ ராங்கையம்மன் ரூம்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. அது மேலே லைட் தெரியுது, அந்த ஃபோக்கஸ் ஆகலை. அங்கே வந்து ரூம் எடுத்திருக்கோம். அப்படியே இங்கேயே வந்து நைட்டு இப்போ வந்து 4 மணி ஆகுது. சும்மா ஒரு 4 மணி நேரம் சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா முருகர் 6வது படையை பார்க்க போகிறோம். பழமுதிர்ச்சோலை மார்னிங் கண்டினியூ பண்ணுறேங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. எல்லாம் அப்போ ஆழ்ந்த ஒருக்க நிலைக்கு செல்லுங்கள். அவ்வளோதான். லாஸ்ட்டில் ஃபைனலி வந்து ரூமில் வந்து படுத்தாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு 4 மணி நேரத்துக்கு வந்து ரூம் எடுத்துட்டோம். இப்போ வந்து நாளைக்கு காலையில் வெளியில் சொன்ன மாதிரியே தான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் தான் மெயின் சாமி இருக்கிற இடத்துக்கே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். அதனால் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிடுவோம். மார்னிங் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து நானும் குறுன்னு பார்த்துங்கிறாப்புல. கார்லேயும் நல்லா தூங்கிட்டாப்புல. இங்கேயும் வந்தோடனே பட்டுட்டாப்புல. தூங்கலையா? கொட்டை விட்டுருந்தாருப்புல. நல்லா கொட்டை விட்டு தூங்கின்னு இருந்தாருப்புல. தீய பழக்கெல்லாம் யாரும் எதுவும் செய்யறது இல்லைங்க. ரூமில் வந்துட்டு கோயிலுக்கு வந்ததுனால யாரும் எதுவும் பண்ணுறது இல்லை. நான் ஏமே என்ன பல்லு மச்சிக்கிறேன். சரி, குட் நைட். மார்னிங் பார்க்கலாம். பழமுதிர்ச்சோலை மலையை பாருங்கள். இந்த மலைக்கு சென்டரில் தான் அந்த கோயில் இருக்குது. செம வியூவில். கேமராவை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. தயா அந்த சென்டரில் தான் வந்து கோயில் இருக்குது. பழமுதிர்ச்சோலை 6வது முருகரோட 6வது படை அதுக்குள்ளே இருக்குது. அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதாங்க. பழமுதிர்ச்சோலை ரூமை வந்து வெக்கேட் பண்ணிட்டோம். எல்லாம் பின்னாடி டிக்கியில் வந்து லக்கேஜ்லாம் அடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேராக வந்து கோயிலை நோக்கி இதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா மலை. அந்த மலையை நோக்கி சாமியை பார்க்க போகிறோம். இது வந்து முருகரோட 6வது படை கோயில். லிஸ்ட்டு படி 6வது படை கோயில். ஆனால் எங்கள் லிஸ்ட்டு படி பார்த்திங்கன்னா இது 4வது படை கோயில். மதுரையிலே வந்து 2 கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு படை கோயிலும் இங்கே தான் இருக்குது, 6வது படை கோயிலும் இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து 6வது படை கோயிலை பார்த்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு படை கோயிலை பார்க்க போகிறோம். ஆனால் எங்கள் லிஸ்ட்டு பிரகாரம் பார்த்திங்கன்னா இது 4வது படை கோயில். இதுக்கப்புறமா பார்க்க போகிறது 5வது படை கோயில். திருச்செந்தூரை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு அப்படியே. சரி, இப்போது கோயிலுக்கு போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஐயப்பன் சீசன்றதுனால எல்லாமே ஐயப்பன் பஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும் பொழுது மேலே கோயில். ஆமாம், சபரிமலையில் சாப்பாடுலாம் இங்கே தான். டோக்கன் 50 ரூபா. எவ்வளோண்ணா? 50. 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
அருள்மிகு திருக்கோவில் 6வது படை. மலை சென்ட்ரல் இருக்கு போல இது கோயில். மலை சென்ட்ரல் தாண்டா இருக்குது. பழமுதிர்ச்சோலை. செம்மையா இருக்குது ஒரு இடமே. திட்டுவோம் அப்புறமா மனசுக்குள்ளே துண்டு தோலை போட்டு பேரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படியே திட்டம். நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. திடீர்னு ஓடி வந்துச்சிங்கன்னா வண்டியிலே மாட்டிங்க போலுதுரா. ஆலமரம்லாம் பயங்கரமா இருக்குப்பா. குரங்கு எதிரிடா பைப்பட்டுன்னு பைக்லயே வந்து மாட்டிச்சு தெரியுமா? நாங்க பரிசு போல போயிட்டு அது இதெல்லாம் பண்ண சேர்ந்துலாம் ஓடனாது. முருகனின் 6வது படை வீடு. அப்படியே இங்கே பார்க்கிங் போடுப்பா. எங்க டேய் இங்கலாம் வேணாம்டா. மத்த ஒரு இது ரேட்ல போயிடா. அருள்மிகு முருகனின் திருக்கோவில். அருள்மிகு முருகனின் திருக்கோவில். சிம்பிளா இருக்குதுல்ல. பாதி வச்சுக்குறா. அவர் பேர் வாங்கி வாங்கி பதுக்குறாரு பேரு. நீ இப்படி வாடா எட்ட வந்துக்குறா. அவ்வளோதான். ஃபைனலி முருகரோட 6வது படை கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ட்ரிப்பு படி பார்த்தீங்கன்னா இது 4வது படை கோயில். ஆனால் லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா இது 6வது படை கோயில். இந்த கோயில் என்ன தனித்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா எந்த கோயில்லையுமே வந்து மூலஸ்தானத்தில் வந்து முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்க மாட்டார் நம்மளுக்கு. ஆனால் இந்த கோயிலில் மட்டும் முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி அளிப்பார். இன்னொரு சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி இதுதான். வேறு எதனா ஹிஸ்ட்ரி இருந்தாலும் அதை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நேராக வந்து இப்போ கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் வாங்க. இப்படிக்கு ஷாம் சுந்தர். முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முத்தான இடம் தீருமே முருகையா முத்தான. அதில் போட்டிருக்கு பேர் அருள்மிகு முருகர் திருக்கோவில்ன்ட்டு போட்டுக்குது. பழமுதிர்ச்சோலை எங்க இருக்குது? அது இருக்கு 6வது படை வீடு. அதில் இருக்கு பாரு 6வது படை வீடு அருள்மிகு முருகர் திருக்கோவில். இன்னும் மேல போயிட்டாளா? கிட்ட போறாங்க. கோயில் ரீச் ஆயிட்டோம். கோயிலோட வியூ இதுதான் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து முருகர் கோயில், 2வது இருக்கிறது வந்து முருகர் வள்ளி தெய்வானை சன்னதி, அதுக்கப்புறமா வேல் சன்னதி அவரோட ஆயுதம். 3மே சின்னதாக இருக்காங்க. இந்த கோயில் வந்து இருக்கிற படை எல்லா கோயிலை விட ரொம்ப சின்னதாக இருக்குது. கோயிலே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க. 6வது படை கோயில் இதுதான். சக்தி அது. கேமராலாம் இங்கே தடையும், அதனால் எடுத்து நான் பாக்கெட் உள்ள வச்சிடுறேன். பாய் பாய். முருகரின் 6வது படை வீடு வந்து தரிசித்து விட்டு வெளியே வந்து விட்டோம். ஆனால் எங்களோட லிஸ்ட்டில் படி பார்த்தீங்கன்னா இது 4வது படை வீடு. இதையே வந்து நான் திருப்பி சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொல்கிறேன். பழமுதிர்ச்சோலை பாய். அவ்வளோதான். அங்கே பாருங்கள், அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். 6வது படை வீடு அருள்மிகு முருகர் திருக்கோவில். 6வது படை வீடை பார்த்துட்டு கிளம்பி விட்டோங்க. 6வது படை வீடை பார்த்துட்டு கிளம்பிட்டேங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சின்னதாக தாங்க இருக்குது. அப்படியே சைடில் மண்டபம், மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறதுக்கான இடம்லாம் இருக்குது. பழமுதிர்ச்சோலை முருகர் கோயிலுக்கு மேலே வந்து நாக்காளி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அதையும் விசிட் பண்ணிட்டு போயிடுங்க. மிஞ்சி போனால் ஒரு 300 மீட்டர் இல்லைனா 200 மீட்டர் இருக்கும். கோயில் ஃப்ரீயாக தான் இருக்கும் போல இருக்குது எப்பயுமே. அதேமாதிரி கீழே வந்து ஒரு அவர் கோயில் பேர் என்னது, அழகர் கோயில் இருக்குது. அதையும் விசிட் பண்ணிட்டு போயிடுங்க. கல்லழகரா தெரியல, அழகர்னு இல்லை. அவ்வளோதான். பழமுதிர்ச்சோலை ரீச் ஆனதுக்கப்புறமா கீழே வந்து அழகர் கோயில் இருக்குது. அந்த அழகர் கோயில் வந்து இப்போ க்ளோஸில் இருக்கிறதுனால நாங்கள் முருகர் கோயிலை வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிட்டோம். அப்படியே முருகர் கோயிலேருந்து கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அதை பாருங்கள். டவர் இல்லை, மேலே அந்த அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலே மறக்காமல் விசிட் பண்ணிட்டு போயிடுங்க. அதுவும் வந்து பவர்ஃபுல்லான சாமின்னு சொல்கிறேன். பவர்ஃபுல்லான சாமின்றதை விட இவ்வளோ தூரம் வந்துட்டு கிட்ட இருக்கிற பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணாமல் போயிடாதீங்க. அதேமாரி
மங்கீஸ் டார்ச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ராக்காயி அம்மன் திருக்கோவில். தீர்த்த தண்ணியா இது? அம்மனுக்கு தீர்த்தம் பண்ற தீர்த்த தண்ணி. அதான் அம்மன் கோயிலையும் விசிட் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ணன், அம்மன் கோயில் எப்படி இருந்தது? நல்ல தரிசனம், வேலையாக தான் இருந்தது. நல்ல தரிசனம், ஃப்ரீயா இருந்தது, ரொம்ப ஃப்ரீயா இல்லாம. இதுல வந்து நாங்க மூலிகை தீர்த்தத்துல வந்து கை நினைச்சிட்டு தலை நினைச்சிட்டு குளிக்கலாம், கேன் வாங்கி பிடிச்சிக்கலாம். நாங்க என்ன பண்ணோம், சரி தீர்த்தம் தருவாங்கன்னு பார்த்தா இது அருவி மாரி அங்க வருது. மேலே அங்கேயே குளிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இடம் காமிச்சோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட். அந்த இடத்துல வந்து சாமிக்கு அதான் எப்படி சொல்றது, அபிஷேகம் பண்ணும்போது ஒரு தீர்த்த தண்ணி வெளியே வரும் பார்த்தீங்களா, அந்த தீர்த்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சா நல்லதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்க, இப்போ நேரம் வந்து கீழே போய் அழகர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முருகரோட முதல் படையான திருப்பரங்குன்றத்துக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். பெருமாள் ஹாய் காய்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், பாய். அவனோட டைலாக். அந்த கோயில் எடுத்தது ஃபோட்டோ எடு. செம்ம டவுன் ஆகுது. காதுலாம் அடிக்குது பேரு மலையில. அண்ணன் வந்து தேங்காய் உடைக்கிறாரு. 6 படை கோயில்ல தேங்காய் உடைக்கிறாரு கோயில். ஆமா, இந்த கோயில் தான் அழகர் கோயில்ன்றாங்க. கீழே ஃபர்ஸ்டே இருக்கு இந்த கோயில் வந்து. மேல வந்து 6வது படை வீடு இருக்கு. அங்க பாருங்க. ஐயோ, கணக்கு பார்த்தா எப்படிலாம் வந்து பார்த்தியா கணக்கு. இலவச தரிசனம். கோயில் சொன்ன மாதிரியே மூடி வச்சிருக்குங்க. கோயில் மூடி வச்சுக்குதுடா சொன்ன மாதிரியே. வெளியே பார்த்துட்டு கும்பிட்டு போக வேண்டியதுதான். அருள்மிகு 18ஆம் படி கருப்பர் சாமி சந்நிதி அழகர் கோவில் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இங்கே சாமி கும்பிட்டு போக வேண்டியது. அழகர் கோயிலை உள்ள தரிசிக்க முடியல. ஏன்னா இன்னும் கோயில் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. அதுக்கு இந்த கோபுரத்துக்கு பின்னாடி வந்து பெருமாள் கோயில் இருக்குங்க. மொத்தம் 4 கோயில் இருக்குது இங்கே. முடிஞ்சால் நீங்கள் நான் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த கோயில் வந்து இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா லிங்கம் மாதிரி தெரியும், அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா யானை மாதிரி தெரியும், இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா ஒரு 4 பக்கத்துல இருந்து பார்த்தா 4 விதமா தெரியுமாம்பா இந்த கோயிலோட சிறப்பு. அரக்கன் மாதிரி அவனோ பாத்துங்கிறான். முருகரோட 6 படியில முதல் படை கோயில் திருப்பரங்குன்றம். ஒரே ஸ்ட்ரைட் பிரிட்ஜ் மேல போயாருன்னா கோயில் வந்துடும். திருப்பரங்குன்றத்தையே ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு கோயில் பெண்டிங், திருச்செந்தூர் பார்த்து ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் வர்றோம் வண்டியை. அவ்வளவுதான் கைஸ். வழி பாருங்க ஏறதுக்கா கம்பி. திருப்பரங்குன்றத்துக்கு கோயிலுக்கு வந்து உள்ளதான் சாமி இருக்காரு. செல்போன், மொபைல் ஃபோன், கேமரா எதுவும் அலோடு கிடையாது. இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வீடியோ காமிக்க முடியாது. வெளியே சாமியை போய் தரிசிச்சுட்டு வெளியே வந்து கேப்சர் பண்ணுறேன். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்து பார்த்தாச்சு, தரிசனமும் முடிச்சாச்சு. இது வந்து முருகரோட 6 படை கோயிலில் முதல் படை கோயிலாக இருக்குது. ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது 5வது படை கோயிலாக இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பு தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குன்று இருக்கும் எல்லாம் குமரன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் திருப்பரங்குன்றம் அது ஒரு காரணம் இந்த திருப்பரங்குன்றத்துக்கு பேர் வந்ததுக்கு. இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோயிலுமே வந்து வேலுக்கு தனியாக அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. இந்த கோயிலில் வந்து தனியாக வேலுக்குன்னு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதேமாரி தெய்வானையோட கல்யாணம் நடந்ததும் இந்த இடத்துல தான். சாதாரணமாக கல்யாணம் நடக்கல. இங்கே வந்து சிவன், பார்வதி அப்படின்னு வந்து அவங்க சர்க்கிளில் இருக்க சக்தி வந்து சாமிலாம் ஒன்றா சேர்ந்து இங்கே வந்து திருமணத்தை நடத்தி வச்சாங்க. அவ்வளோதாங்க. இந்த கோயிலை பற்றி சிறப்பு சொல்லணும்னா இன்னும் நிறைய சிறப்பு சொல்லிகிட்டே போனோம். இப்போ வந்து நாங்கள் வந்து தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்னும் வந்து திருச்செந்தூர் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது எங்களோட 6 படை லிஸ்ட்டில். அதை வந்து நாளைக்கு காலையில் வந்து விசிட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து திருச்செந்தூர் போகும்போது கண்டினியூ பண்ணுறாங்க. திருப்பரங்குன்றம் முதல் கோயில் 6 படையில் முதல் கோயிலை வந்து விசிட் பண்ணி முடிச்சாச்சு. திருச்செந்தூர் போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. திருப்பரங்குன்றத்தை நல்லா பார்த்துக்கோங்க. திருப்பரங்குன்றத்தை தரிசிச்சுட்டு திருச்செந்தூரை நோக்கி ஒரு பயணம். இல்லைன்னா அங்கே கட்டணும்.
இல்லைங்கன்னா பெருசா போடலாம்னு சொல்ல வரேன். ஓடுதா?